Assalamualaikum. Hi friends. Half kg மீட் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஆட் பண்ணலாம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா சால்ட்டு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறமா மஞ்சள் தூள் வந்து 1/4 ஸ்பூன் எடுங்க. பட்டை ஒரு 4, லவங்கம் ஒரு 5, 6 இல்லைனா 7 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஏலக்காய் ஒரு 10-15 போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட விருப்பம் அளவு எவ்வளோன்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கறி ஆக்கலாம். எப்படி இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு 10-15 விசில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 விசில் வந்துட்ட பின்னாடி நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 1/2 hour வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். மீட் வந்து சாஃப்டாக வெந்துடும். மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ்: கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, பச்சை மிளகாய் 3, லவங்கம் 5, ஏலக்காய் 10 to 15, ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பட்டை 4, மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும். தேவையான உப்பும் தண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கலாம். நல்லா இப்படி அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துடுச்சு. தண்ணி இவ்வளோ இருக்கு. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆல்ரெடி கிரேவிலையும் உப்பு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கறிலையும் உப்பு இருக்கு. வெயிட் பண்ணலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. நல்லா இது வந்து மசாலா கொஞ்சம் நல்லா தண்ணி பதெல்லாம் கம்மியாகணும். கம்மியாச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை வாசனை போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி இது போச்சுன்னா நல்லா இதாக இருக்கும். தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி போதும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய தக்காளி ஒரு 2. கறி எடுத்து போட்டலாம். இப்படி பண்ணி சமைச்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. சமைச்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் பண்ணலாம். நல்லா தண்ணி சுண்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம்.
தண்ணி சுண்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம்.